வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். விளக்கேற்றி வைக்கிறோம், விடிய விடிய எரியட்டும். நடக்க போகும் நாட்களெல்லாம் நல்லதே நடக்கும். விளக்கேற்றி வைக்கிறோம், விடிய விடிய எரியட்டும். நடக்க போகும் நாட்களெல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். அறிவின் விழிப்பில் வாழுகிறோம், அறிவை தஞ்சமெனும் தழுவும் மனம் இனி கொஞ்சமல்ல, கோடி கோடி இன்பம் கொள்ளும் தினம். அறிவை தஞ்சமெனும் தழுவும் மனம் இனி கொஞ்சமல்ல, கோடி கோடி இன்பமெனும் கொள்ளும் தினம். கருணை மிகும் அறிவின் விழிப்பினிலே, நல்ல கல்வியுடன் செல்வம் வரும் மனையினிலே, பொறுமையுடன் அன்பு உண்டு நம்மிலே, அதன் பயன்கள் எல்லாம் எதிரொலிக்கும் நம் தினசரி வாழ்விலே. வீடு என்பதும் கோவில் என்பதும் ஒன்றுதான், நம் வாழ்வு என்பது இன்பம் அடைய வந்தது இந்த அறிவின் விழிப்பு எனும் விளக்கில்தான். பருவம் கண்டு ஓடி வரும் மழையிலே, நல்ல பழங்கள் விளையும் நெல்லும் விளையும் வயலிலே, விளக்கு எனும் அறிவு மேகம் தந்த மழையிலே, மகிழ்ச்சி எனும் பயிர் விளையுது மனையிலே. மகிழ்ச்சி எனும் பயனை அனுபவிக்க வாழ்வில் அறிவின் விழிப்பு எனும் காவலாக வேண்டுமே நம் எண்ணம் சொல் செயலில். சென்ற வாரம் விளக்கு பொருளா நிகழ்ச்சியா என்பது குறித்து முதல் பகுதியில் விளக்கு என்பது இருளை போக்குவதற்காக ஏற்றப்படும் பொழுது பொருளாகவும், அறியாமை எனும் இருளை அகற்றி அறிவால் நாம் வாழ்க்கையை விழிப்புணர்வுடன் வாழும்பொழுது நிகழ்ச்சியாகவும் இருப்பதை பார்த்தோம். மேலும் அதனுடைய இரண்டாவது பகுதியை இப்பொழுது சிந்திப்போம். எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு. புறத்தின் இருளை போக்கும் விளக்கை போல நம் அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் அறிவின் விழிப்பே நம்மை உயர்த்தும் ஒளிமிக்க விளக்காகும். இந்த விளக்கு குறித்து நாலடியார் என்னவெனில், விளக்கு புக இருள் மாய்ந்து ஆங்கு ஒருவர் தவத்தின் முன் நில்லாதாம் பாவம். விளக்கு நெய் தேய் விடத்து சென்று இருள் பாய்ந்தாங்கு நல்வினை தீர்விடத்து நிற்குமாம் தீது. அதாவது அறிவின் விழிப்பு என்ற தவத்தின் பயனாவது, ஒரு அறையில் விளக்கை ஏற்றினால் இருள் மறைவது போல நம் வாழ்வில் தவம் எனும் நல் அறத்தை கடைபிடித்து பழி செயல்கள் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். விளக்கு என்பது அறிவின் விழிப்பில் தவம் எனும் நல்லறத்தை கடைபிடித்து வாழும்பொழுது பழிச்செயல் பதிவுகளை தவிர்க்கிறோம். விளக்கில் உள்ள நெய் தீர்ந்தவுடன் ஒளி மறைவது போல உணர்ச்சி வயங்களால் நாம் உயிராற்றல் அழியாமல் தவிர்க்கும் தவம் இருக்கிறோம். அறிவின் விழிப்பினால் உணர்ச்சி வயம் எழாமல் உயிராற்றல் விரயத்தை தவிர்க்கிறோம். விளக்கு ஒளியை உண்டாக்கி இருளை நீக்குவது போல அறிவின் செயல்பாட்டால் மன இருளை நீக்கும் அறிவு தவம் இருக்கிறோம். மேலும் இந்த கார்த்திகை விளக்கு பற்றி அகநானூறு போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளது. இந்த பண்டிகையை கொண்டாடுவதற்கான உட்பொருளை உணர்ந்து
பின்பற்றி வாழும் அறிவுத் தவம் இருக்கிறோம். நாம் வாழும் இப்பூவுலகும், பேரண்டங்களும், ஐம்பேராற்றல்களும் தோன்றுவதற்கு ஆதியாக உள்ள, அதற்கு முந்தைய நிலையான அனைத்தடக்க வற்றாயிருப்பு, அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் நான்குமாக உள்ள எங்கும் நிறைந்துள்ள நம் முன்னும் பின்னும் நமக்கு மேலும் நமக்கு கீழும் இன்னும் இந்த அண்டவெளி எங்கும் நிறைந்துள்ள சுத்தவெளி எனும் சிவத்தன்மையை, சிவன் அல்ல, சிவன் என்றால் உருவம், சிவத்தை இங்கே குறிப்பிடவில்லை, சிவத்தன்மையை, சிவத்தன்மை என்பது எங்கும் நிறைந்துள்ள சுத்தவெளி, தன் உணர்வால் பெற்று பிரியா ஆனந்தத்தில் திளைப்பதற்கும் தான் இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. இதை விளக்குவதற்காக கதைகளாக அமைத்து விட்டார்கள். அந்த கதையிலே மயங்கி விடாமல் உட்கருத்தை உணர வேண்டும். அறிவு எனும் பிரம்மாவும், இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பெயர்களில் நாம் மயங்கி விடாமல் உட்கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு எனும் பிரம்மாவும், உணர்ச்சி வயம் திருமாலும், காண இயலாத சுத்தவெளி எனும் ஒளியாகிய சிவத்தினை, திரு என்னும் இறை உணர்வை, அண்ணா எனும் புலன்களால் நெருங்க இயலாத, வாசித்து காணோனாத, ஊசித்து கூடோனாத, வாய் விட்டு பேசோனாத, நெஞ்சினாலே மாதற்கு தோணனாத, நேசற்கு பேரோனாத, மாயைக்கு சூழனாத, சிந்துநாத ஓசைக்கு தூரமான, மாகத்துக்கு இரதான, லோகத்துக்கு ஆதியான சிவத்தை பெருமுயற்சியால் அயரா விழிப்புடன் வாக்கு மனம் அற்று நெருங்க வேண்டிய மலை எனும் உச்சிக்கு கீழே, அண்ணாமலை என்பது நம்முடைய தலை உச்சிக்கு கீழே உட்புறமாக அண்ணாக்கிற்கு மேலே உணர வேண்டும் என்பதை உணர்த்தவே கார்த்திகை தீபமும் நிறைமதி எனும் பௌர்ணமியும் இணைந்த நன்னாளில் தன்னுணர்வாக உணர வேண்டும் என்பதை நினைவூட்டவே திரு அண்ணாமலையில் விளக்கு ஏற்றப்படுகிறது. திரு அண்ணாமலையில் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னதாக மலைக்கு கீழே உண்ணாமலை அம்மனுக்கு விளக்கு ஏற்றுவதும் கூட இளமுலை நாயகி எனும் நம் அண்ணாக்கை கடந்து உச்சிக்கு கீழே சிவத்தினை தன் உணர்வாக உணர வேண்டும் என்பதே கார்த்திகை விளக்கு தத்துவம். இதை இமைப்பொழுதும் மறவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நேரில் வர இயலாதோரும் நினைத்தாலே வாழும் இடத்திலேயே அவரவர்கள் இருக்கும் இடத்திலேயே நினைத்தாலே இன்னல்களிலிருந்தும் விடுதலை எனும் முக்தி என்று முன்னோர்கள் கூறியுள்ளதை உணரும் விளக்கு தவம் இருக்கிறோம். சில பேர்லாம் பார்த்தோம்னா, நான் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறேன் திருவண்ணாமலை தீபத்துக்கு என்று அது ஒரு சாதனையாகவே சொல்வார்கள். சில பேர் வயதான காலத்தில் நான் இவ்வளவு நாளா போயிட்டு இருந்தேன், இப்ப போக முடியல அப்படின்னு அதை ஒரு குறையாகவே நினைத்து வருத்தப்படுவார்கள். இது எல்லாம் வருந்துவதற்காக அல்ல. இருக்கும் இடத்திலேயே தன் உணர்வாக அதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால் முக்தி, அதாவது விடுதலை. ஆகவே நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, திரு அண்ணாமலை என்பது நம்முள் இருக்கின்ற, நம் உச்சிக்கு கீழே அண்ணாக்கிற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடம். எனவே ஆண்டுதோறும்
வெற்றி திருநாள் என்னும் விஜயதசமி நாளில், அதாவது சரஸ்வதி பூஜைக்கு மறுநாளில ஆண்டுதோறும் அன்றைய தினத்தில் பருவம் எய்திய மழலையரை பள்ளியில் சேர்ப்பது போல, கார்த்திகை தீபம் வரை இறை உணர்வு பெறாதவர்களுக்கு மேற்கூறியபடி தன்னுணர்வாக திருவண்ணாமலை எனும் உச்சிக்கு கீழே அண்ணாக்கிற்கு மேலே தன்னில் உணர்வதற்காக புறத்தில் நினைவூட்டவே தீபம் ஏற்றப்படுகிறது. ஆகவே மீண்டும் மீண்டும் அகத்தில் இறை உணர்வில் இமைப்பொழுதும் நீங்காமல் நிலைத்து, புறத்தில் இயல்பு வாழ்க்கையில் தனது உடல், குடும்பம், சுற்றம், தொழில், சமுதாய கடமைகளை ஆற்றுவதே ஓரடி நடவாமல் தள்ளுமுள்ளுகள், பயண நெரிசல், அலுப்பு சலிப்புகள், முன்பதிவுகள், கூடுதல் கட்டணங்கள், செல்வாக்கு, பரிந்துரைகள், பட்டினி, விரதம், தன்னை வருத்திக் கொள்ளும் நேர்த்திக் கடன்கள் இவை எதுவுமே இன்றி, காசு, உழைப்பு, ஆற்றல், விரயம் எதுவும் இன்றி அவரவர் ஊரிலே இருந்து கொண்டே என்றென்றும் ஆனந்த விளக்கில் ஒளிரலாம். படித்து முடித்த பின்னரும், பட்டம் பெற்ற பின்னர், ஆண்டுதோறும் விஜயதசமிக்கு படிக்க துவங்கும் மழலையைப் போல ஆண்டுதோறும் வந்தவர்களே மீண்டும் மீண்டும் ஆயுள் முழுக்க திருவண்ணாமலைக்கு செல்வதும், அல்லது அவரவர்கள் குறிப்பிட்ட அந்தந்த மலைக்கு செல்வதும், செல்ல இயலாதோர் வருந்துவதும், கையில் வெண்ணெய் இருந்தும் நெய்யை தேடி அலைவதை போன்றது. இது போன்றதே அனைத்து மதத்தவரும் பின்பற்றும் ஆண்டு முழுவதும், ஆயுள் முழுவதும் கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு சிறப்பு தினங்களுக்காக காத்திராமல், கொண்டாட்டங்களை ஒத்தி வைக்காமல், இந்த உணர்வை பெற்றதிலிருந்து இமைப்பொழுதும் நீங்காமல் இறை உணர்வில் நிலைத்து தன்னுணர்வாக, தன்னுள் இயல்பாக இனசரி வாழ்வை கொண்டாடும் தவம் இருக்கிறோம். இந்த திருநாளில் மக்கள் வீடுகளில் விளக்கு ஏற்றி ஒளிரச் செய்ய வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு மற்றும் குத்து விளக்குகளை முதல் நாளே நன்கு சுத்தம் செய்து விளக்குகளை வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் முன்னோர்கள். திருநாள் அன்று விளக்குகளை கழுவுவது சரியான முறை அல்லவாம். அதாவது இதை எதற்காக சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாம் உணர வேண்டியது, அந்த ஒவ்வொரு திருநாளையும் பண்டிகையும் நாம் கொண்டாடும் வரை நம் அகத் தூய்மையை, அதாவது விளக்கை துலக்குவது போல தன்முனைப்பு, 6 குணம், 5 பெரும் பழிச்செயல்கள், வீண் செலவு, பிறர் பொருள் கவர்தல், மற்றவரை வருத்துதல், பின்விளைவை அறியா முறையில் பழக்க வழி வாழுதல், குற்றம், குறை காணல், வஞ்சம், பொய், கோள் சொல்லல் இவற்றை தவிர்த்தலே நாம் தூய்மைப்படுத்த வேண்டிய செயலாகும். அப்படி அவற்றை தள்ளி வைக்காமல் அன்றன்றே அந்தந்த கணத்திலேயே தூய்மைப்படுத்தும் அகத்தவம் இருக்கிறோம். இதுவே நாம் விளக்கை தூய்மை செய்வதற்கு ஒப்பாகும். மேலும் காமாட்சி விளக்கை, குத்து விளக்கை கோலமிட்டு அதன் நடுவில் வைக்க வேண்டுமாம். இதன் உட்பொருள் தான் என்ன? கோலம் உணர்த்தும் தலைமை பண்புகள் என்னவென்றால், கோலம் என்றால் அழகு. இந்த பொருளை உணராமலே சிலர் குறிப்பிடுவார்கள், கோலம் நல்லா அழகா இருக்குல்ல. அழகா இருப்பதாக கூறுவது ஒரு பொருள் அழகு இல்லாத இந்த கேலி செய்வது போலவும், அல்லது அந்த பொருளை நாம் உணராதே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கோலம் என்றாலே அழகுதான். கோலம் அழகாக இருக்கிறது என்று குறிப்பிடுவது பொருத்தமற்ற வார்த்தை. ஆகவே அந்த கோலம் என்றால் அழகு. அழகு நமக்கு எப்படி கிடைக்கிறது? அந்த கோல மாவு மொத்தமாக ஒரு டப்பாவில் இருக்கும்போது கிடையாது. அதே மாவை எடுத்து நாம்
அந்த அழகை பெறுவதற்காக மன ஓர்மையுடன் ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்ன கோலம் போடப் போகிறோம் என்கின்ற திட்டமிட்டபடி மன ஓர்மையுடன் குறிப்பிட்ட புள்ளிகளின் எண்ணிக்கை, குறிப்பிட்ட வரிசைகள், குறிப்பிட்ட இடத்தில் துவங்கி குறிப்பிட்ட பாதையில் விரல் அசைவில் இசைவும் பயணித்து முடிக்கும் போதுதான் செயல் விளைவாக அங்கே கோலம் நமக்கு அழகு எனும் கண்ணுக்கு விருந்தாகிறது. நம் மனதுக்கும் மகிழ்ச்சியாகிறது. அதை பார்ப்பவர்க்கும் மகிழ்ச்சியாகிறது. அதை போட்டவர்க்கும் மகிழ்ச்சியாகிறது. ஆகவே கோலம் என்னும் அழகை பெற நமக்கு தேவையானது என்னவென்றால் அங்கே ஒழுங்கு, மகிழ்ச்சி, வெற்றி இன்ன பிற வாழ்வியல் விழுமியங்களை நாம் விரும்புவதால் மட்டுமே, அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவர் விரும்புவார்கள். ஆனால் எல்லோரும் விரும்புவது என்னவென்று, அது விளையாட்டாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும், நடனமாக இருந்தாலும், பாட்டாக இருந்தாலும், யார் யார் எதை விரும்பினாலும் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை விரும்புகிறார்கள். எல்லோரும் விரும்புவது என்ன என்று பார்க்கும்பொழுது அந்த எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அந்த விளையாட்டு, கவிதை, ஆடல், பாடல், திரைக்கதை அல்லது திரைப்படம், ஏதோ ஒரு நாடகம், எல்லாவற்றிலும் நாம் எதை விரும்பினாலும், நாம் எதை விரும்புகிறோம் என்று ஆழமாக சிந்திக்கும் பொழுது அளவு முறை என்ற ஒழுங்கைத்தான் விரும்புகிறோம். அந்த ஒவ்வொரு செயலிலும் இருக்கக்கூடிய நாம் ஒழுங்கை தான் விரும்புகிறோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். ஆகவே அந்த ஒழுங்கு எப்படி கிடைக்கும் என்றால் அளவு முறை என்ற அடிப்படை தேவை. எனவே வாழ்க்கையின் வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் மிகவும் அவசிய தேவை அளவு முறை என்ற இசைவே. எனவே கோலம் உணர்த்தும் தலைமை பண்புகளை பின்பற்றுவதால் நம் வாழ்க்கையும் அழகாகிறது. எப்படி என்றால் நமது அன்றாட தொழில் மற்றும் விளையாட்டு, நடனம், இசை, பாடல், கவிதை, சிற்பம் போன்ற பல்வேறுபட்ட விருப்பாக்கங்களிலும் பொழுதுபோக்குகளிலும் நாம் எதை விரும்பினாலும் நாம் அறிந்தோ அறியாமலோ விரும்புவதும் நம்மை விரும்ப செய்வதும் அந்தந்த செயல்பாடுகளின் அடிப்படையாக உள்ள ஒழுங்கே, அதாவது இசைவே ஆகும். எனவே ஓசையின் இசைவே இசையாகிறது, மொழியாகிறது, கருத்தாகிறது, பாடலாகிறது, கவிதையாகிறது. ஒவ்வொரு அசைவின் இசைவே நடனமாகிறது, விளையாட்டாகிறது. புள்ளிகளின் இசைவே நாம் தரையில் அந்த கோலமாவு எடுத்து புள்ளியை வைக்கும்போது அந்த புள்ளிகளின் இணைப்பில் இருக்கின்ற இசைவே கோலமாக முடிகிறது, ஓவியமாகிறது, எழுத்தாகிறது, சொல்லாகிறது, கருத்தாகிறது, கவிதையாகிறது, இலக்கியமாகிறது. தொழிலின் இசைவு உற்பத்தியை பெருக்குகிறோம், உணவுப் பொருள் பெருக்குகிறோம். எனவே அந்த தொழிலின் இசைவே சமையல் என்கின்ற ஒரு வேலை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அளவு முறையும் நமக்கு சுவையை கொடுக்கின்றன. ஆகவே இத்தகைய அறிவின் விழிப்போடு நாம் புலன்களை இயக்கும் போதுதான் உடல் நலமும் மன வளமும் நாம் பெறுகிறோம். தினசரி அதிகாலையில் நமது நாளினை துவங்கும் போதே மன ஓர்மையுடன் அன்றைய இலக்கினை நம் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப நிர்ணயித்து இலக்கிற்கு இசைவான அளவிலும் முறையிலும் தன்மேலாண்மையுடனும் உறவு மேலாண்மையுடனும் நிகழ்கால உணர்வுடனும் கடந்த காலத்திலும் இல்லாமல் எதிர்காலத்திலும் இல்லாமல் நிகழ்கால உணர்வுடனும் பொருள் மேலாண்மையுடன் அதாவது சிக்கனமுடனும் உடல் உழைப்பாலும் அறிவின் திறத்தாலும் மன வளத்தாலும் செயலாற்றி உடல் நல இன்பமும் மன நிறைவு என்ற மகிழ்ச்சியும் அறிவின் விழிப்புல் என்ற அமைதியும் பிரியா இன்பம் எனும் பேரின்பமுடன் அந்த நாளின் இலக்கினை அடைகிறோம். அந்த நாள் மட்டுமின்றி அவ்வாறே
வார, மாத, ஆண்டு, பருவ மற்றும் வாழ்நாள் இலக்குகளையும் அடைகிறோம். எனவே இலக்கே குறியாக, இசைவே நெறியாக, மெய், வாய், கண், மூக்கு, செவி எனும் ஐம்புலன்களால் நாம் இந்த உலகப் பொருட்களையும், உயிர்களையும், பிறரையும் தொடர்பு கொள்வதிலும் அயரா விழிப்புடன் வாழும் குத்து விளக்கு தவம் இருக்கிறோம். அதாவது புலன் இன்பங்களை அளவு முறையுடன் அனுபவிக்கும் அறிவாட்சி தரம் எனும் காமாட்சி விளக்கு தவம் இருக்கிறோம். இந்த கார்த்திகை விளக்கு திருநாளாக 2000 ஆண்டுகளுக்கும் முற்பட்டு நாம் இருப்பதை இலக்கியங்களிலே காண முடிகிறது. இந்த விளக்கு எப்பொழுது பொருளாக இருக்கிறது என்றால், ஒரு இடத்தில் நாம் வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு முன்பாக நாம் தயாரிப்பாக இருக்கக்கூடிய அந்த பொருளை நாம் விளக்கு என்கிறோம். அது எப்போது நிகழ்ச்சி ஆகிறது என்றால், அதை சுடர் ஏற்றி அணையாமல், அலையாமல் எரியும் பொழுது எப்படி நிகழ்வாகிறதோ, அதே போல நம்முடைய அறிவையும் சலனமின்றி சுற்றுச்சூழல் மற்றும் நிகழ்வுகளில் நாம் பாதிக்கப்படாமல் அறிவின் விழிப்புடன் உணர்ச்சிகள் அறிவை வெல்லாமல் அறிவால் உணர்ச்சிகளை வெல்லக்கூடிய வகையில் நாம் செயல்படும் பொழுது விளக்கு நிகழ்ச்சி ஆகிறது. ஆக இந்த உலகில் இருவகை ஆற்றல்கள் உள்ளன. தீமை தரும் எதிர்மறை உயிர்கள் இருட்டிலே வாழ்கின்றன. நன்மை தரும் உயிர்கள் எனப்படும் நேர்மறை ஆற்றல்கள் வெளிச்சத்தில் வாழ்கின்றன. எங்கெல்லாம் நேர்மை சக்திகள் அதிகம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் அமைதியும் நல்ல எண்ணங்களும் நிலவுகின்றன. எங்கெல்லாம் எதிர்மறை சக்திகள் அதிகம் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் இனம் புரியாத குழப்பங்களும் அமைதியின்மையும் படர்கின்றன. இவற்றில் மூன்றாவதாக தெய்வீக சக்தியும் இருக்கின்றது. நன்மை தரும் உயிர் சக்திகள் மனிதர்களின் எண்ணங்களில் நல்ல மனநிலையை உருவாக்க, தீய சக்திகளோ எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இருக்கும் மனிதர்களின் நல்ல எண்ணங்களை கெடுத்து தீய எண்ணங்கள் உருவாக முயற்சிக்கின்றன. இந்த இரண்டு சக்திகளுக்கும் இடையே ஓயாமல் நடைபெறும் யுத்த பூமிதான் நம்முடைய மனம். யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அதற்கேற்ப அந்த மனதில் ஒற்றுமை, மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி, துன்பங்கள் நிலவுகின்றன. இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்த ஆற்றல்கள் நன்மை தரும் அணுக்களாகவும் தீமை தரும் அணுக்களாகவும் இருக்கின்ற இவற்றின் இடையே எதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதோ அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்தந்த நிலையில் நமக்கு வாழ்க்கை முறையும் அமைகிறது. எண்ணெய் மற்றும் விளக்கு திரியுடன் ஏற்றும் விளக்கின் தீப ஒளியிலிருந்து வெளிப்படும் நன்மை தரும் அணுக்களுக்கு உதவிடும் தெய்வீக ஆற்றல்களை தட்டி எழுப்பும் அதிர்வலைகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்கும். அப்போது தீமை செய்யும் ஜீவ அணுக்கள், எதிர்மறை ஆற்றல்கள் அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு நன்மைகளை தரும் ஜீவ அணுக்கள் ஆதிக்கம் பெறுகின்றன. நமது கண்களுக்கு புலப்படாத வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுகளினால் மன அமைதி தரும் இசைவான சூழ்நிலை அந்த வீட்டில் அமைகிறது. இப்படியாக மேலும் மேலும் வீடு என்றால் நம்முடைய மனம். அந்த மனதில் நேர்மறை சக்திகள் அதிகரித்துக் கொண்டே செல்வது நம்மால் அந்த சூழ்நிலையில் காற்றை சுவாசிக்கும் பொழுது அவர்களது உடலிலும் புகுந்து கொள்ளும். இப்படியாக உடலில் புகுந்து கொள்ளும் நேர்மறை சக்திகள் நமது இரத்தத்தில் கலந்து மூளையை சென்று அடைகின்றன. அப்போது நம் எண்ணம் தூய்மைப்படும். நேர்மறை ஆற்றல்கள் எண்ணங்களை தெளிவாக்குகிறது. அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மால் எந்த சிக்கல்களையும் திறமையோடு எதிர்கொள்ளக்கூடிய அறிவின் விழிப்பில் வாழும் தவம் இருக்கிறோம். தன் உணர்வுடன் இமைப்பொழுதும் நீங்காமல் தன்னுணர்வுடன் வாழுவதே அந்த விழிப்பு நிலையாகும். முற்செயலின் விளைவுகளை எண்ணெய் தீபம் ஏற்றுவதன் மூலம் தடுத்துவிட முடியாது என்றாலும் அந்தந்த சூழ்நிலைகளை திறமையுடன் மன உறுதியுடன்
மன அமைதியுடன் எதிர்கொண்டு அவற்றின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளும் நிலையை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இப்படியாக நல்ல விளைவுகளை தரும் எண்ணங்களுக்கு விளங்காத அமைதியான இந்த பழக்கம் ஆன்மீக அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் அமைந்திருக்கவில்லை. நேர்மறை மற்றும் எதிர்மறை எனும் சக்திகளை குறித்து விஞ்ஞானபூர்வமாகவும் கண்டறியப்பட்டு உள்ளது. ஆகவே இப்படிப்பட்ட நல்ல பலன் தரும் பழக்கத்தை விஞ்ஞான சாதனங்கள் இல்லாத பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்திருந்த முன்னோர்களால் கண்டறியப்பட்டது மிகவும் வியப்பாகவே உள்ளது. ஆகவே நாம் இந்த விளக்கு பொருளா அல்லது நிகழ்ச்சியா, அது ஒரு பெயர் சொல்லா அல்லது வினைச்சொல்லா என்பது நம்முடைய செயல்பாட்டினை பொறுத்து இருக்கிறது. நாம் செயல்படாத போது அது வெறும் பொருளாகிறது. நாம் செயல்படும் பொழுது எப்படி அறிவின் விழிப்பில் செயல்படும் பொழுது அந்த அறிவின் விழிப்பு நிலைக்கு தான் நிகழ்ச்சி என்று பெயர், வினைச்சொல் என்று பெயர். சில பேர் பார்த்தோம்னா விளக்கு ஏற்றிவிட்டு அவர்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பக்தி பாடல் போய் கொண்டிருக்கும், தொலைக்காட்சியிலோ அல்லது வானொலி பெட்டியிலையோ. அவ்வாறு விளக்கு ஏற்றும் போது ஏதோ பக்தி பாடல் இசைப்பதால் மட்டும் அந்த விளக்கு ஏற்றுவதனால் முழு பலன் கிடைக்காது. இதை நாம் உணர வேண்டும். மன ஓர்மையுடன் விளக்கை ஏற்றி அந்த விளக்கு தொடரை அலையாதபடி ஏற்றிவிட்டு மன ஓர்மையுடன் வேறு சிந்தனையின்றி அந்த விளக்கு தொடரை பார்க்கும் பொழுது நமது மூளையில செரட்டோனின் சுரக்கும். அது சுரப்பது நமக்கு மன ஓர்மையை, மன நிம்மதியை தரும். இத்தகைய பயிற்சிகளுக்காக தான் நமக்கு இந்த முறையை ஏற்படுத்தினார்கள். ஆனால் இதை உணராமல் ஏதோ 6 மணி ஆகிவிட்டதா விளக்கை போட்டுவிட்டு ஏதோ ஒரு பக்தி பாடலை ஒலிக்க வைத்து விடுவதால் நமக்கு பலன் கிடைக்காது. இதற்கும் அப்பாற்பட்டு விளக்கை ஏற்றிதான் இதை செய்ய வேண்டும் என்று இல்லை. விளக்கு ஏற்றாத மற்ற சமயங்களிலும் காலை மாலை மட்டும் இல்லாமல் நாம் எப்பொழுதெல்லாம் நமக்கு தனது உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் காட்ட வேண்டிய கடமைகளில் இருந்து இடைவெளி கிடைக்கிறதோ அப்பாற்பட்ட நேரங்களில், காத்திருக்கும் நேரங்களில், ஓய்வு நேரங்களில் ஒன்றையும் நினையாது, தன்னையும் மறவாது, உச்சிக்கு கீழே அண்ணாக்கிற்கு மேலே நம்முடைய உணர்வை, சுத்தவெளி தன்மையை, இறைத்தன்மையை, சிவத்தை, சிவம் என்றால் நாம் இந்த உருவத்தை நினைவு கொள்ளக்கூடாது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேர் சிவம். அந்த சிவத்தன்மையை நாம் உணர்வது விளக்கு. விளக்கு என்றால் அறிவின் செயல்பாடு. ஏற்கனவே சென்ற வாரமே கூட நாம பார்த்தோம். விளக்கினை ஏற்றி வெளியினை அறிவின் விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கினை விளக்கும் விளக்கு உடையார்கள் விளக்கில் விளங்குவது விளக்கு அவர்தானே. அதாவது அறிவை உயர்த்தி வெளியினை உணர்வோம். அந்த அறிவை உயர்த்துகின்ற அந்த வெளி உணர்விலே நாம் அல்லலை தவிர்க்கின்றோம். ஏனென்றால் அந்த அறிவின் விழிப்பிலே நம்மால் நமக்கும் பிறர்க்கும் இப்போதும் எப்போதும் உடலுக்கும் மனதுக்கும் இசைவானதையே தான் எண்ணம், சொல், செயல்களாக வரும். அத்தகைய அறிவின் விழிப்பின் செயல்பாட்டிலே அல்லல்கள் தவிர்க்கப்படும். ஆகவே விளக்கு என்பது புறத்தில் பொருளாக இருக்கிறது, நம் அகத்தில் நிகழ்ச்சியாக இருக்கிறது. எப்பொழுது தன்னையும் மறவாமல், எப்படி இமைப்பொழுதும் மறவாமல் அந்த